புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் மக்களை தொட்டிருக்கிறது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது என்றுதான் காலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பதற்கும் சிரிப்பதற்கும் கழிப்பதற்கும் தான். இது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது, நோயை நீக்கக்கூடியது, நோய் வராமல் தடுக்கக்கூடியது, காசில்லாத வைத்தியம். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நமக்கு நாமே டாக்டர்கள் ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நம் வீட்டுக்கு நாம் தான் டாக்டர். நண்பர்களுக்கு, சுற்றத்தார்களுக்கு இந்த ஆசனம் செய்தால் இந்த நோய் போய்விடும், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். நம் வீட்டிற்கே நாம் டாக்டர். இப்பொழுதெல்லாம் பெருவாரியான மக்கள் சாரியாக ஏதாவது சின்ன காய்ச்சல் வந்துவிட்டால் கூட ஆஸ்பத்திரி ஒரே கூட்டம். தனியார் ஆஸ்பத்திரிகளிலும் கூட்டம், அரசாங்க ஆஸ்பத்திரிகளிலும் கூட்டம் பார்க்கலாம். முன்னக்கூட்டியே டைம் வாங்க வேண்டியிருக்கு டாக்டர்களுக்கு. ஒரு வாரம் ஒரு மாதம் கூட சில டாக்டர்கள் டைம் கேட்குறார்கள், பார்க்க முடியவில்லை. கூட்டங்கள், நோய் அதிகமாகிவிட்டது. உடல் நோய், மனநோய், இவைகளெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் ஆசனத்தை கைக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் சம்பாதித்தது எல்லாம் டாக்டருக்கு கொடுத்து விட்டு அவர்கள் ஓட்டையாண்டியாக இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என்ன நோய் என்றால் கணக்கிட முடியவில்லை. எத்தனை சோதனைகள் பார்ப்பது, கட்டுக்கே அடங்கவில்லை. அந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக யோகாசன நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் எனது சீடர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு அஷ்டாங்க யோக பள்ளியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரோட பயின்ற 2 மாணவர்கள், திருமணமானவர்கள். சதீஷ் ஆனந்த் அவர்கள் 42 வயது, பிஎஸ்என்எல் இன்ஜினியராக கோட்ட பொறியாளராக இருக்கிறார்கள். பிஆர் வெற்றிவேல் அவர்கள் 36 வயது, அங்கே மெடிக்கல் ஷாப் வைத்துக்கொண்டு தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நெடுநாளாக இந்த கலையை பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வட்டையன ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அமைதியாக மெதுவாக இந்த வட்டையன ஆசனத்தை முதலில் வலது காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். ஆத்திரப்படவோ அவசரப்படவோ செய்யக்கூடாது. மெதுவாக செய்தால் கீழே விழாத நிலையில் நீங்கள் இந்த ஆசனங்களை செய்யலாம். வட்டையன ஆசனம். கால் முட்டை மடக்கி தலையில் வைத்துக்கொண்டு ஒரு காலை தூக்கி மடக்கி வைத்துக்கொண்டு கைகளை திருகி செய்யக்கூடிய ஆசனம். புஜபலம் உண்டாகும், இடுப்பு பலம் பெறும், முட்டு பலம் பெறும். இவைகளெல்லாம் நன்றாக இயங்கக்கூடிய அற்புதமான ஆசனம். பந்து கிண்ண முட்டு, இடுப்பு பந்து கிண்ண முட்டு, கை பந்து கிண்ண முட்டுக்களெல்லாம் குறைவாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். மெதுவாக, அவசரப்படாமல். வட்டேன ஆசனம். மெதுவாக மெதுவாக மெதுவாக. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். முதலில் வலது காலை மடக்கி செய்ய வேண்டும். அவசரப்படாமல் மெதுவாக செய்யுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு பலன் அதிகமாகும். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக நின்று சுவரை பிடித்து கொண்டு செய்யலாம். அதன் பின்னர் தனியாக செய்து கொண்டு பழக வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்ய வேண்டும். மெதுவாக செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, இவர்கள் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஒரு வயது வந்த பின்பு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டு பார்த்தீர்களா, அதைத்தான் நாம் மதிக்க வேண்டும், போராட்ட வேண்டும். மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நோயின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால், யோகம் ஒன்றுதான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை எண்ணி அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அதுவே ஒரு பெரிய காரியம். நம்மளால் வயதாகிவிட்டது, எங்கே உடம்பு வளையப் போகிறது, எங்கே யோகாசனம் செய்து என்னத்தை இப்போ செய்ய போகிறோம், சிறு குழந்தைகள் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் எந்த வயதிலும் யோகாசனம் செய்யலாம், நன்மை அடையலாம் என்ற ஒரு துணிவோடு வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். வயதே தேவையில்லை, எந்த வயதிலும் பண்ணலாம், எந்த வயதிலும் செய்யலாம். 5 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் செய்யலாம். கை குழந்தைகளுக்கு கூட வெளிநாட்டிலேயே யோகாசனம் செய்ய வைக்கிறார்கள். ஜப்பான், ரஷ்யா போன்ற மேல்நாடுகளில் கை குழந்தையை எடுத்து கொண்டு வைத்து கையிலே வைத்து கொண்டு விபரீதகரணி செய்ய வைக்கிறார்கள். அப்படியே கையால் வளைத்து தனுராசனம் செய்ய வைக்கிறார்கள், சக்கராசனம் செய்ய வைக்கிறார்கள். இன்னும் பிற பத்மாசனத்தை எல்லாம் போட்டு காலை மடக்கி வைக்கிறார்கள். பிஞ்சு குழந்தை இவங்க சொன்ன வழியெல்லாம் அது செய்கிறது, அழமாட்டேங்கிறது. அதான் விசேஷம். ஏன்னால் வளையின் தன்மை அதிகம், நோய் வருவதில்லை. சின்ன குழந்தைகளுக்குத்தான் எத்தனை நோய்கள். மேல்நாடுகளில் கை குழந்தைகளை மடியில் வைத்து இந்த ஆசனங்களை பழக்குகிறார்கள். படங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருந்தது. நாமெல்லாம் 5 வயதுக்கு மேலே தான் செய்கிறோம். கை குழந்தையவே ஒரு ஆசனம் செய்ய வைக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் வயது வித்தியாசனம் இல்லாமல் எல்லோரும் பழகி
நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.